வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளதா? மதுரையே மற்றும் தென் மாவட்டங்களிலும் சில முக்கியமான பகுதிகளிலும் ஆர்பி உதயகுமார் அவர்கள்தான் முழு பொறுப்பேற்றிருக்கிறார். ஏனென்றால் தேவர் சமுதாய மக்களது ஓட்டுக்களை பெறுவதற்காக ஆர்பி உதயகுமார் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் நமது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். பன்னீர்செல்வம் அவர்களது இடத்தை இவர் நிரப்புவார். தென் மாவட்ட மக்களும் சமுதாய மக்களும் ஒட்டுமொத்த ஓட்டுக்களும் சிதறவிடாமல் அதிமுகவிற்கு விழக்கூடிய வகையில் ஆர்பி உதயகுமார் அவர்கள் செய்வார் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்பிக்கை வைத்திருந்தார். ஆனால் ஆர்பி உதயகுமார் அவர்களை தென் மாவட்ட மக்களும் தேவர் சமுதாய மக்களும் மதிக்கவில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஊருக்கு வந்தாலே விரட்டியடிப்போம் என்பதற்கேற்ப தென் மாவட்ட மக்கள் கடுமையான விமர்சனங்களை செய்து வரக்கூடிய நிலையில் இதை பற்றி ஆர்பி உதயகுமார் அவர்களிடம் கேட்டுள்ளார்கள். ஆனால் ஆர்பி உதயகுமார் அவர்கள் தற்பொழுது கூறுவது என்னவென்றால், கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் அவர்களுக்கு கொடுக்கின்ற மரியாதையை எனக்கு கொடுக்கவில்லை என்பதை நேரடியாக எடப்பாடியிடம் தெரிவித்ததன் காரணமாக, உன்னை எதற்காக துணைத் தலைவராக வைத்திருந்தேன், உன்னை எதற்காக அதிமுகவில் மிக முக்கிய பொறுப்பில் வைத்திருக்கிறேன், சமுதாய மக்களது ஓட்டுக்கள் சிதறவிடாமல் பார்த்து கொள்வதற்காகத்தானே. அதை உன்னால் செய்ய முடியவில்லை என்றால் அந்த பதவியில் நீ இருந்தும் என்ன பயன்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவ்வாறு பேசியது ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மனவேதனையை ஏற்படுத்தியுள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரக்கூடிய வருடங்களில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அதிமுகவின் நிர்வாகிகள் தற்பொழுது பேசக்கூடிய வகையிலும் இணையதளங்களில் தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது. திமுக அதிமுக இருந்த காலம் போகி தற்பொழுது திமுக பாஜக அல்லது திமுக தமிழக வெற்றிக் கழகம், விஜய் அவர்கள் தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகம் என்று மோதும் அளவிற்கான தற்பொழுது அரசியல் சூழலும் களமும் முற்றிலுமாக மாறியிருக்கிறது. எடப்பாடிக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறது. தேவர் சமுதாய மக்களது ஓட்டுக்களையும் கொங்கு மண்டல சமுதாய மக்களது ஓட்டுக்களையும் இணைத்து 90% ஓட்டுக்கள் அதிமுகவிற்கு விழ வேண்டும். ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழல் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முழுமையாக எதிர்ப்பாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த 90% மக்களும் எடப்பாடியை எதிர்க்கக்கூடிய வகையில் விஜய் அவர்களுக்கும் பாஜகவிற்கும் விழக்கூடிய வகையில் அமைந்திருப்பதாக செய்திகள் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. இதன் காரணமாகத்தான் ஆர்பி உதயகுமார் அவர்கள் மீது கடும் கோபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார்.